தலைவர் அக்கா கிட்டதான் மொத்த சாகசத்தையும் காட்டி கையடிப்பாரு போல. நல்லா புரிஞ்சுக்கோங்க அக்கா கிட்ட. அப்ப எந்த அளவுக்கு இத வளர்த்திருப்பாங்க. இந்த பரதேசி நாய ஆல்ரெடி நான் திட்டிருக்கேன். எனக்கு மெசேஜ் பண்ணுச்சு, கெட்ட வார்த்தையில பண்ணுச்சு. ஏன்பா இப்பெல்லாம் பண்றீங்க, நான் வீடியோ போடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஐயோ அக்கா சாரிக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, எனக்கு ஏஜான ஒரு அம்மா இருக்காங்க, என் ஃபேஸ காமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. சரி ஓகே, தப்பு ஒரு டைம் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நார்மலா பேசினேன். தம்பி எப்படிக்கா ரீச் ஆகுறது அப்படிலாம் கேட்டாங்க. நானும் நிறைய ஐடியாலாம் கொடுத்தேன். இன்னைக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க, பேங்க்ல இருக்கேன் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லக்கா நான் உங்களுக்கு ஒண்ணு அனுப்பணும், பாத்துட்டு சொல்லுங்க அப்படின்னா. சரியா அனுப்பியா அப்படின்னு. எப்படி அமைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்க. எவ்வளவு ஒரு கேவலமா அமைச்சிருக்கீங்க. அதுவும் அமைச்சிட்டு அக்கா எப்படி இருந்துச்சுன்னு கேக்குற. உன்னெல்லாம் எப்படி வளர்த்தாங்க. நான் வீடியோ போட போறேன், வீடியோல ஃபேஸ் பண்ணிக்கோ அப்படின்றேன். அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல, சாரி சாரின்ற. அப்ப இந்த தம்பிக்கு என்ன வேணும் அப்படின்னா, வீடியோ போடணும், அதை ஒரு 4 பேர் பார்க்கணும், இன்னும் ஒரு 4 பேர் கிடைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க. அப்ப அதுக்காக தான் அலையிறீங்களா? நல்ல விதமா போடுறவங்களுக்கு நீங்க இவ்ளோ பேடா அனுப்புறீங்க, பேட் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்போ கேவலமா பண்றவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க? நீ கையடிக்கிறதுக்கு அக்கா கிட்டதான் அடிப்பியா? இந்த பரதேசியோட ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியட்டும். ஷேர் பண்ணுங்க.